முழங்கால் படிடுங்க, இல்லைன்னா அப்படியே உட்காருங்க. ஒரு சின்ன ஜபம் பண்ணலாம நான் என்ன செஞ்சிருக்கிறேன். கர்த்தருக்காய் என்னை படைத்த என் தேவனுக்காய் இம்மட்டுமாய் கூட என்னை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு பாதுகாத்தவனுக்காய் இந்த 2025 வருடம் முழுதும் இன்னும் ஒரு 5-6 நாட்கள்ல நான் இன்னொரு வருடத்தை காண போகிறேன். என் தகப்பன் எனக்கு எல்லா நன்மையான ஈவுகளை கொடுத்தார், எல்லா நன்மையான காரியங்களை கொடுத்தார். என் தேவனுக்காக நான் ஒன்றுமே செய்யவில்லையே. அவர் பிள்ளை என்று சொல்வதற்கு கூட நான் பார்க்கிறவன் அல்ல, நான் அருகதை உள்ளவள் அல்ல. இருந்தாலும் என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஏதோ நான் அவருக்காக செய்வேன், ஏதோ அவருக்காக நான் கண்டிப்பா ஏதாவது ஒன்று செய்வேன்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை என் நெற்றியில தரித்திருக்கிறார். என்னை விட படித்தவர்கள், பணம் படைத்தவர்கள், பர்சனாலிட்டியானவங்க இருக்கும்போது ஒன்றுக்குமே உதவாத என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா என்னை கொண்டு ஏதோ சித்தம் செய்ய அவர் திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. நீர் பிறந்த இந்த நாளிலே கூட கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உலகத்துக்கே ஒளியா இருக்கிறீர் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே என் தகப்பனுடைய என் பிதாவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களே ஆண்டவரே, நாங்களும் உலகத்திற்கு ஒளியாய் ஜொலிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. வானத்தில் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆண்டவரே ஆசாரியர்கள் மேய்ப்பர்கள் மிகுந்த சந்தோஷமாய் இருந்தார்கள் கர்த்தாவே. நானும் கர்த்தாவே நட்சத்திரமாய் ஜொலிக்க நீர் உதவி செய்வனமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை நாளில் உடைய மக்கள் கேட்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு ஆண்டவரே, நானும் என் தேவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே இன்று முதல் எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று சொன்னவரே. கர்த்தர் கொடுத்த வல்லமையை தரித்துக் கொண்டு கர்த்தருக்காய் பிரகாசிக்க நீர் உதவி செய்வனமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஜெபத்தை கேட்டு வருகிற நாட்களில் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களால் சபை நிரப்ப போகிற தயவிற்காக நன்றி கர்த்தாவே. மீதம் இருக்கிற நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. லோகத்தை மீட்டிடவே முதல்ல சொல்லப்படுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகங்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். படிக்குமா? யாருன்னா சத்தத்தை வைத்து படிக்கிறீங்களா? நீங்களே படிச்சுக்கிறீங்களே. படிப்பா படிப்பா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எத்தனை வித நாமமா? 5 ஐங்காயங்கள் உடையவர். அவர் எத்தனை நாமையா? எத்தனை? 5 பஞ்சபூதங்கள். அல்லேலூயா. இதுக்காக ஒரு பஞ்சபூதம் பேர் சொல்லுமா? சொல்லு. அதிசயமானவர். இது போல நீ போய் 5 பஞ்சபூதம் பேர் சொல்லணும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்னா ஏமா ஏமா ஓய்மோ சூப்பரா சொன்னமா. 5 பஞ்சபூதம் பேர் சொல்லியா அப்படின்றாங்க. ஜோஷுவா ஒரு நாமம் சொல்லு. 5 பஞ்சபூதங்கள ஒரு ஆலோசனை. சரி, இது நமக்கு போதும், உலகத்துக்கு போதாது. 5 பஞ்சபூதம் என்னது? இன்னொரு மூடு. நீ மூடியான்னு தாத்தா முத்து பார்த்துருக்கிறாங்க. இன்னொரு மூடு. 1 நீர், இல்லையா? நீர். 2வது நிலம். 3வது ஆகாயம். 4வது நெருப்பு. 5வது
லாஸ்ட் எழுதி வச்சுங்க. 5 பஞ்சபூதம்னா எழுதி வச்சுங்க. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறாதீங்க. நான் அதான்ப்பா காதை கேட்கக்கூடாது, இந்த லாக் பண்ணி வச்சுக்கிறேன். என்னது எதை லாக் பண்ணி வச்சுக்கிறேன்? 5 பஞ்சபூதம்னா என்னது? நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. 5 பஞ்சபூதங்கள். அந்த 5 பஞ்சபூதத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அடக்கிட்டார். என்ன சொல்றாரு? அதிசயமானவர். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மள அதிசயமான அடக்கி வந்தார். நீங்க துதிக்கணும். என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே ஒரு சத்தம் தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரே ஒரு சத்தம் தான் கேக்குது. என்னது? சைமனேய பொருள் கேட்க மாட்டேது. ஒரே ஒரு சத்தம் தான் இருக்குது. இத டம்மி பண்ணிட்டாங்க, இத ஐல கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. இந்த சத்தம் தான் கேக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இந்த வருஷம் முழுவதும் உனக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல விவேகத்தையும் நல்ல கணத்தையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தினாரு. அவர் பேர் என்னது? ஆலோசனை கர்த்தர். சாலமோனுக்கு இரவில ஆண்டவர் பேசுறாரு. சாலமோனே உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது சாலமோன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தையும் என்ன தாங்க, விவேகத்தை தாங்க. அவர் சொல்றாரு, எப்பா அதுபடி உனக்கு என்ன தருவேன்? உனக்கு மேலானதை தருவேன் சொல்லி ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் சம்பத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆலோசனை கர்த்தர் சொல்றாரு. 3வது சொல்றாரு, வல்லமுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. சத்துருனை மேற்கொள்ளும்படியாக கடந்து வரும் பொழுது கர்த்தருனை அபிஷேகித்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாதாரண ஜெபிக்கிற அந்த ஜபத்துக்கு சத்துருனா செய்யறான், பயப்படுறான். ஆமென் சொல்லுங்க. உன்னை மேற்கொள்ள முடியல, உன்னை மேற்கொள்ள முடியாத முடியும் பிள்ளையை மேற்கொள்கிறான். பிள்ளை விழுது போகிறது. ஆண்டவரே என் பிள்ளை சாகிறத நான் காண மாட்டேன் சொல்லி வனாந்தரத்தில் ஆதாரம் அழுது போல ஆண்டவர் அந்த அழுகையின் குரலை கர்த்தர் கேட்டார். வல்லமுள்ள தேவன். எத்தனை விசுவாசம்? ஒரு ஆண்டவர் ஒரு தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. எத்தனை விசுவாசிங்க? நித்திய பிதா நமக்கு நித்தியமான ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பெருகமான விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாம நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு தான் தந்திருக்கிறாரு. நித்தியமா வாழபடியாக நித்திய ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிங்க? அடுத்து சொல்றாரு, சமாதானம் பிறகு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு பேர் என்னது? சமாதானம். ஆமென் சொல்லுங்க. அதான் பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மா வந்துட்டுன்னா ஒரு சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்க 5 விதமான நாமங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிங்க? உலகத்துல சொல்லுவாங்க 5 பஞ்சபூதங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம். ரேகாமா வாசிங்க. கீழே குடுங்க நமக்கு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவருக்கு என்ன பேரு? இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி, இயேசு என்று என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஆன்சர் வருது. என்னதுமா? அவர் ஜனங்களை என்ன செய்வாரு? ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை என்னை கர்த்தர் என்ன செய்வாரு? ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ நான் யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னமா நீங்க சர்ச்சுக்கு போனீங்களா? போயிட்டு வந்தேன். நைட்டு போயிட்டு வந்துட்டோம்மா. நீ போலாமா? காலையில இருக்குதுமா. நீ போல? நாங்க எப்ப போயிட்டு வந்தோம்மா. நைட் எல்லாம் தூக்கம், ஒரு கடகலன்னா இல்ல எங்களுக்கு, தூக்கமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தூங்கிட்டோமா சர்ச்சுக்கே போலமான்னுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பரவாயில்ல, நான் போலன்னா கூட எங்க வீட்டுல என் குடும்பத்துல ஒருத்தர் போயிட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு திருச்சபைக்கு போகிறன்னா எப்படி இருக்கணும்? குடும்பத்தோடு தேவனை என்ன செய்யணும்? சேவிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நானும் என் வீட்டாரண்டா கர்த்தரையே சேவிப்பேன். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. குடும்பமா ஒரு மேரேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்து அது ஒரு சந்தோஷம், அதுல ஒரு கேள்வி வராது, அதுல ஒரு சந்தேகம் வராது, அதுல ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி எழும்பாது. ஆமென் சொல்லுங்களேன். குடும்பத்தோட போறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. எத்தனை விசுவாசம்? சொல்றாரு, அவள் ஒரு குமாரனை பெறுவா, அவர் கேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தம் ஜனங்களை என்ன செய்வாராம்? பாவத்தை ஃபுல்லா முழுக்க என்ன செய்யறாரு? கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஹalleluya. பாவிகளை ரட்சிக்கதான் இயேசு கொடுத்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு பிரதான பாவி நான் என்றார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சில பேர் பாவின்னு சொல்ல மாட்டாங்க, நான் தான் நீதிமான், நான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னுவாங்க. ஆனா அவன் திரும்பி பார்ப்பான்னு சொன்னா அவன் செய்த பாவங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, என்னுடைய பாவத்திற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? என்ன செய்தார்? உலகத்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஐயா வந்து திருவிருந்து கொடுத்துட்டு போனாராம். என்னது? திருவிருந்து கொடுத்துட்டு போனாராம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்னா கொடுத்துட்டாரு, அப்பம் கொடுத்துட்டாரு. கவனிக்கிறீங்களா? என்ன கொடுத்துட்டாரு? அப்பம் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது என்ன கொடுத்துட்டு போனாராம்? என்ன கொடுத்தாரு? திராட்சை ரசம். நம்ம கொடுக்குற போல சின்ன கப்பல கொடுக்கல, அவர் பெரிய மகளை கொடுத்தாராம். அப்ப கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஜான்சியம்மா கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உட்காந்து யாரு? ஜான்சியம்மா. அவங்க கிட்ட கொடுத்தோடனே அந்த மாதிரி செய்யறாங்களாம். இவரு என்ன போல கண்ண முடிக்கிறாரு. அவங்க குடிக்கிறவங்க என்ன செய்யறாங்க? கண்ண முடிக்கிறாரு. இந்த மக்கள் இருந்தது எல்லாத்தையும் குடிச்சிட்டாங்களா? அந்த அம்மா என்ன செய்யறாங்களா? எல்லாத்தையும் குடிச்சிட்டு மக்க மட்டும் கையில் கொடுத்தாங்களாம். அது சொன்னாராம், என்னம்மா எல்லாத்தையும் குடிச்சிட்டேன்னு கேட்டாராம். நான் செய்த பாவம் இது பத்தாது, இன்னொரு மக எடுத்துனாங்க. என்ன சொன்னாங்களா? கேட்டீங்களா? என்ன சொன்னாங்களா? நான் செய்த பாவத்துக்கு இந்த மங்கு போதாது, இன்னொரு மக எடுத்து வாங்கினாங்களாம். அப்ப சொன்னாராம், ஏமா எல்லாருக்கும் கொடுக்குமே, நான் இப்ப என்ன செய்யணும்னு கேட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குமே, நான் என்ன செய்யணும்னு கேட்டாராம். நீ எப்படி பண்ணி தெரியாது, நான் செய்த பாவம் இந்த மகு போதாது, இன்னொரு மகு எடுத்துனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நாங்க என்ன செய்யறோம்? நீ மகு கொடுத்தா எல்லாத்தையும் குடிச்சிருக்கோம் தான் நாங்க என்ன செய்யறோம்? சின்ன சின்ன கப்பல கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் செய்த பாவம் என்ன ஆகுது? இறுதி வரை முடியாது. நாம சொல்லல, நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்களுடைய பார்வையில நான் எப்படிப்பட்டவன்? குற்றமற்றவன். எதிர் விசுவாசிக்கிறீங்க. தாவீது சொல்லுகிறான், சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தா? கர்ப்பம் தரித்தா. என் உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிற அந்த காலத்திலே எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தும் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அனுதினமும் நாம் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, பாவியா என் மேல் கிருபையாய் இறங்கும். ஆமென் சொல்லுங்க. உன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உன்னை என்னை மேன்மைப்படுத்துகிறானா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கீழே வாசிக்கலாமா? நீங்க வாசிங்கம்மா. சங்கீதமா வாசிங்க. நீ இப்படி சொன்னா யாருமே வர மாட்டாங்க. நீ பேசும்போது போல்டா பேசு. நீ சொல்றத பார்த்தா துக்கத்தோட தேவத்தோடு அவர்களை நோக்கி இன்னும் பணி இன்னும் கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போல்டா பேசணும், எப்படி பேசணும்? தேவத்தோடு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? பயப்படாத. என்ன சொல்றாரு? எங்கப்பா சொல்றாரு? இருட்டுல சொல்றாருப்பா. அமைச்சர்கள மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க? ஆடுகளை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? மேய்த்து கொஞ்ச நேரம் இளைப்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இருட்டில் படுத்துக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம். அமைச்சர்களே, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அமைச்சர்களே, அல்லேலூயா அல்லேலூயா. நான் போய் கேட்பேன், என்னக்கா உங்க வீட்டு வாசல்ல ஸ்டார் தூங்குது? என்னக்கா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், அதனால தான் என்ன செய்து வச்சிருக்கிறேன்? ஸ்டார் கட்டி வச்சிருக்கேன். சர்ச்சுக்கு போல அதெல்லாம் எனக்கு போற பழக்கம் இல்லைம்மா. என்னது? ஸ்டாரை கட்டி வச்சிருக்கிறேன். அந்த அம்மா கட்டின போல நானும் கட்டி வச்சுக்கிறேன். சர்ச்சுக்கு போலேக்கா சர்ச்சுகள் அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? படைச்சாற்றுகளா இருக்க வேண்டும். எதிர் விசுவாசிகள் சொல்றாரு, தேவதூதன் அவர்களை நோக்கி நீ சொன்ன போதே சத்துரு விலகி ஓடணும். ஆமென் சொல்லுங்கள். நீ பேசும்போது போல்டா பேசணும். ஆமென் சொல்லுங்கள். பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி, குட் நியூஸ். அல்லேலூயா சொல்லுங்க. நற்செய்தி. டிவி ஆன் பண்ணவனே பேட் நியூஸ் தான் வரும். ஆமென் சொல்லுங்க. துச்செய்தி தான் வரும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது என்ன செய்தி? நல்ல செய்தி. ஆமென் சொல்லுங்க. நல்ல செய்தி. இப்போ உங்க குடும்பத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார். இந்த வருஷத்துல குடும்பத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என் உள்ளத்துல என் இல்லத்துல பிறந்திருக்கிற சொல்ற மத்த கரங்களை யாரே சொல்லுங்க. என்ன பாக்குறீங்களா? ஏதோ தூங்க கஷ்டமா இருக்கு. என்னப்பா கட்சி? என்னப்பா கட்சி? நான் தான் கட்சி. இப்படி கேள்விய நம்ம என்ன கட்சி? அல்லேலூயா சொல்லுங்க.
பயப்படாத 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 365 நாட்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பயப்படாதான் வரும். ஆமென் சொல்லுங்களேன். பயப்படாத நான் உங்களோட கூட இருக்கிறேன், பயப்படாத நான் உன் மீட்டு கொண்டேன், பயப்படாத நான் உன் துணையா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னோட அப்போன்னு சொல்றாங்க, அம்மா எனக்கு நான் தெரியலம்மா ஒரே திகழா இருக்கு, ஒரே பயமா இருக்கு. ஆமா உனக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரு, பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கு சொன்னாரு. ஏமா அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நீ ஜெபம் பண்ணி நீ பலப்படுமா அப்படின்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த தாய் சொன்ன வார்த்தை அந்த பிள்ளை கேட்டு என்ன செய்யுது, அந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுது. கர்த்தர் அந்த பிள்ளை என்ன செய்ய பலப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 41:10 சொல்றது, நீ பயப்படாத திகை வலது கருத்து அவங்க தாங்க. சில பேர் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போனாலுமே உடம்புலாம் சிறுக்குது அப்படின்னு. அதுக்காக சிறுக்கல, உங்களுக்கு பயப்படுகிற பயம் என் உடல் சிறுக்கு. அந்த இடத்துல போனாலுமே எனக்கு ஒரு திகில், எனக்குள்ள ஒரு பயம் இருக்குதுப்பா, என்ன தெரியலப்பா, காத்து மேல் தெரியமா தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், ஏதோ எல்லா ஜனத்துக்கும் பாதி விட்டமா இப்பதான் பாடி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்கு. தேவதூதன் அவர்களை நோக்கி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னும், வண்டியை ரைஸ் பண்ணும்போது எப்படி இருக்கான் இப்பா, எப்படி இருக்கான் சைக்கிள் வச்சிருந்தாரு, இந்த ரைஸ் பண்ணும்போது எப்படின்னா அப்படின்னும். தெய்வத்தோட அவர்கள் நோக்கி பயப்படாதீர்கள், ஒரு அம்மா செல்லம்மா பிரசன்னம் பண்ணாதீர்கள், வாசிங்கள் படிங்கள். நான் நினைச்சேன் செல்லம்மா இங்க வந்துட்டுக்கிறப்ப இருக்குது, தினகரன் ஐயா அப்படிய அம்மா அவங்க வந்துட்டுக்கிறப்ப இருக்குது. அதே போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஓஹோ டிஜி தினகரன் ஐயா வந்துட்டாரு படுது அப்படின்னா, அவங்களும் பொண்ணா இருக்க கூடாது, நமக்கு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ராமச்சந்திரன் இப்ப சங்கீதமாக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு, வாசிக்கலாமா? பாதி விட்டாங்க. எங்கப்பா எங்க முழுக்க படிக்க சொல்ற, பாதி படிக்கும் போது அப்படியே ஆஃப் பண்ணிட்டே படிமா வாசிப்பாங்க. மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீது ஊர்ல. எந்த ஊர்ல? தாவீது ஊர்ல பிறந்திருக்கிறார். ஊர் பேரை சொல்லணும். நல்ல சொல்லுங்க. ஏமா இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி எங்க காலையில போயிட்டு வரேன்னு கேக்குறாங்க, என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? அதுவா அதுவா சர்ச்சுக்கு சொன்னா என்ன கேட்க போறான்ட்டு, அதுவா 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 அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. சொல்லாரு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு எங்க பிறந்திருக்கிறாரு, பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பணச்சாற்ற வேண்டும். எதிர விசுவாசம். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு பய கம்பிட்டா என்ன பண்ணி பேச மாட்டியா? சொல்லுங்களா? சொல்ல மாட்டீங்களா? அட்லீஸ்ட் என்ன சார் இல்லப்பா நைட்டு காணும் முடிச்சு டயர்டா இருக்குது, போய் வெளியே கூட்டிட்டு உள்ள அம்மா இருக்கிறதோ தெரியக்கூடாது, வெளியே கூட்டிட்டு நான் படுத்து தூங்குற வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் உள்ள அம்மா இருக்கிறதோ தெரியக்கூடாது. என்னக்கா உங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் பண்டிகை மாட்டா வீட்டான வந்து வீடு போயிட்டு கேட்டா நம்ம குடும்பத்தோட எங்க போயிட்டோம்? திண்டிவனத்துக்கு போயிட்டு சாச்சிக்கு போயிட்டு எங்க போயிட்டு சில பேர் இங்க ஒரு பண்டிகை நடக்குமா, பக்கத்துல பண்டிகை நடக்கும், கோச்சிக்காரீங்களா? பக்ரீத் ரம்ஜான் பண்டிகை முடிச்சுட்டு கேட்க போயிட்டு ஓட்டுவாங்க. கேட்டா கேட்க போறாங்க, ஓட்டுவாங்க. போயிட்டு நாளைக்கு வருவாங்க. என்ன பண்ண கூப்பிட்டுருக்கா? ஏன் அந்த காலையில் வந்து போனோமே நான் பார்த்து பக்ரீத் பண்டிகை ஒரு கை ஒரு துண்டு கூட இல்லையா, அதெல்லாம் நாங்கள் கொடுத்து முடிச்சுட்டு வருவாங்க. நம்ம அப்படி இல்லை. அமைச்சர்களை நம்ம கொடுக்க பிறந்தவர்கள். நம்ம அப்பா கொடுத்தாரா இல்லையா? என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? நீங்க எல்லாம் சொல்லி முடி பாக்கி போயிடுறேன் இல்லையா? என்ன கொடுத்தாரு? ஏமா கலை செல்வியா தமிழ் செல்வியா? தேச பண்ணாம கொடுத்தாரு கேட்கிறாங்க. அது என்ன கொடுத்தாரு தெரியல, நான் உட்காந்து தலையை கொட்டின்னு எனக்கு என்ன கேட்டா என்ன கொடுத்தான்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. என்ன கொடுத்தாரு? சாரம் என்ன கொடுத்தாரு? சாரம் ரெண்டு சாரம் வைக்கிறாங்க. ஒண்ணு ஜேபி ஜேபிவா ஜேபி சாரலாமா, இன்னொருமா சாந்தி நகர். என்னத்தமா கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? கேக்குறாங்க எங்க போயிட்டு வர, எங்க மஞ்சா படம் போயிட்டு வர, எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறாங்க. என்ன சொல்றேன்? அம்மா ஆழ்ந்த ஆழ்ந்த
என்ன கொடுத்தாரு? ஏசப்பா என்ன கொடுத்தாரு? சொல்ல மாட்டீங்களா? இப்ப என் மாலம்மா கேட்கறேன், என்னம்மா கொடுத்தாரு? மாலம்மா என்ன கொடுத்தாரு? அது என்னதான் கொடுத்தாரு? சீக்கிரம் முடியும். மாலம்மா என்ன சொன்னாங்க? என்ன கொடுத்தாரு எனக்கு தெரியாது, சீக்கிரம் முடிச்சு. அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு டைம் ஆகுது. பூ கடைக்கு போகணும். சீக்கிரம் முடி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் என்னத்தம்மா செய்யணும்? என்னத்தம்மா உங்களுக்கு இந்த இடத்துல நாங்க விதைக்கிறோம். என்ன செய்யறோம்? விதைக்கிறோம். அம்மா சொல்றாங்க, அந்த சர்ச்சுக்கு போனேன்க்கா, நான் ஏதோ அந்த சர்ச்சுக்கு போனேன், ஒரு முட்டாய் கூட இல்லக்கா. என்னது? எத்தனை முட்டாய் கொடுப்பாங்க ஒரு சர்ச்சுக்கு போனா? ஆனா இங்க உங்களுக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு விருது கொடுக்குறோம். என்ன விருது? இன்னைக்கு பாசமா சொன்னாங்க, எப்பா ஜனங்க பாவம் காலையில வருது, என்ன பண்ணலாம்? எங்க சைலண்ட் மகன் என்ன பண்ணலாம்? மிட்டாய் பண்ணலாம். காலையில வருது, டிஃபன் போடலாம். டிஃபன் என்னது? ஆனா நான் என்ன சொல்லிட்டேன், டிஃபன் வேணாமா? என்ன கொடுக்கலாம்? நம்ம ஒவ்வொரு நாள் என்ன சாப்பிட்டு போறோம்? காலையில நாலு டிஃபன் ஜம் பண்ணிட்டேன், டீ சாப்பிட்டு போகலாம். நம்ம சொல்லுங்களேன், டீ சாப்பிட்டு போகலாம். நம்ம சொல்லுங்களேன். இன்னொருத்தர் சொன்னாரு, ஏன்பா டீ சாப்பிட்டு? ஜோஷா சொல்றாரு, எல்லாம் ஒரு கேக்கு சாப்பிட்டோம்மா. நம்ம சொல்லுங்களேன், இதை நீங்க எதுத்தம்மா இங்க விதைக்கிறது, நீங்க அங்க போய் அடக்கணும். நம்ம சொல்லுங்களேன், நீங்க கிறிஸ்துவ என்ன செய்யணும்? யாருக்கு கொடுக்கணும்? எங்க சொந்தக்கார தீபாவளிக்கு எனக்கு பலகாரம் கொடுத்தாங்களா, அவங்களுக்கு நான் கேக் வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்காதீங்க, கொடுத்தது கொடுக்காதீங்க. யாருக்கு கொடுக்குறது? யாருக்கு கொடுங்க? இல்லாதவங்களுக்கு என்ன செய்யுங்க? அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட் தான் வாங்கி கொடுங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பிறந்தார், சாக்லேட் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும். சொல்லலாமா? ஜெபிக்கலாமா? தாத்தாலாம் எழுதி வச்சு டான்ஸ் ஆடலாமா? ஆடலாமா? ஆனா நீங்களும் கூட ஆடணும். ஆண்மட்டு இங்க வந்து ஆடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். மனசுலயே ஆடுங்க. என்ன தாத்தா டான்ஸ் ஆடலாமா? என்ன பாட்டு பண்ணா டான்ஸ் ஆடுவாங்க? அவங்க டான்ஸ் ஆடும்போது டான்ஸ் தான் ஓடிக்கிட்டே ஆட பக்கத்துல நீங்க அப்படியே கண்டுப்பாங்க. என்ன தாத்தா, சின்ன தாத்தா, சும்மா தாத்தா டான்ஸ் ஆடுறீங்களா? கம்மியா இருக்குது தாத்தா, பிக் தாத்தா என்ன டான்ஸ் ஆடுங்க? ஒத்தையா சரி சரி, எழுந்து நிக்கலாமா? எழுந்து நின்று இப்போ கிறிஸ்துமஸ் பார்ட்டி பாட வராங்க. அபிநயமா தமிழ் செல்வி வாங்க, அம்மா வாங்க. மோனிஷா வாங்க, இப்படி இல்லைங்க, வாங்க வாங்க மோனிஷா வாங்க. சரிங்களா? வாங்க. கலை செல்வி சின்ன தாத்தா கோபம் வந்தா ஒரு கொம்பு எடுத்து திரும்ப வாங்க. பாஸ்டமா தான் லீடர் வாங்க. இன்னும் தெரியாது, இன்னும் தெரியாது. இன்னும் 5 பஞ்சபூதம் வச்சு காட்டணும். சாத்தணும்.
இங்கே பாருங்க இங்கே பாருங்க இதுக்கு ஆத்துமா போடும் உட்காருங்க ஆத்துமா போடலாம் அந்தம்மா உட்காருங்களா இன்னும் முடியல ஆத்மா போடணும் இல்லை உட்கார சொல்லுங்க டீ வருது தாத்தா டீ வருது உட்காருங்கம்மா எல்லாரும் சரி உட்காருங்க ஒரு சின்ன அறிவுக்கு உட்கார்ந்தா ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி எப்பவுமே கிறிஸ்துமஸுக்கு தான் ஐயா புடவை கொடுப்பாரு. கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அதனால் ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி காலை ஆராதனையில் எல்லாருக்குமே சபைக்கு வர அனைவருக்குமே புடவை வழங்கப்படும். இன்னைக்கு கொடுக்கலன்னு யாரும் தப்பாக யோசிக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்துருக்குதா, அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு போங்க. 28ஆம் தேதி உங்களுக்கு நாங்கள் புடவை கொடுப்போம். டீ வரும், கேக் வரும், குடிங்க. ஜபம் பண்ணி ஆத்மா போகிறோம். நல்ல தகப்பனே, அந்த என் நண்ப ஒவ்வொருவரையும் இப்படி கருத்து வரத்தக்க மக்களையும் வரும் நாட்களில் கலந்து கொள்ள கத்திரமாக ஆண்டவரே, இன்னைக்கு கொடுத்த 7 விதமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ளுங்க. கத்திரப்பாரான கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரை, இந்த நாளிலே நாங்கள் சிலதை பெற்றுக்கொண்டோம், சிலதை நாங்கள் இழந்தோம். ஆனாலும் கூட இழந்து போனதை தேடி ஒரு ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தாரம்பிச்சு நாங்கள் பேத்துல வாசிக்கிறோம். வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கொடுத்த கரங்களை எவ்வளவுமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, இந்த நாட்களில் ஆண்டவரை உலகம் முழுவதும் ஆண்டவர் பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரை அறிவித்து ஆண்டவர் நல்ல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் கேட்டு ஆண்டவரை எதெல்லாம் இழந்தார்களோ அதெல்லாம் பெற்றுக் கொடுத்ததாக கஷ்டமான நிறுவனங்களுக்காக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கப்படுகிறது நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை நம் அனைவரோட, இந்த பகுதியில் இருக்க மக்களோட, உலகத்தில் இருக்க அத்தனை பிள்ளைகளோட கூட கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். விஷ் யூ ஹாப்பி. எல்லாருமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், அல்லேலூயா. 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 எல்லாருமே ஹாப்பி கிறிஸ்மஸ். வீட்டுக்கு போங்க, சந்தோஷமா இருங்க, பழங்கள் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் பழங்கள் கொடுங்க. ஐயா ஒரு படுக்கலாம்.
ஐயா போடுறீங்க வாங்க போ. தியா அண்ணா தியா தியா ஐயா அண்ணா ஜெரோ இந்த பக்கம்